லார்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, தன்னுடைய திறன் தெரிந்துட்ட பிறகு திடீர்னு ஒரு சுணக்கம். ஏன்னா இவ்வளவு வேலை பண்ணிட்டோமே, இவ்வளவு வேலை பண்ணிட்டோமே அப்படின்னு பேட்சுக்கு வந்து ஒரு ஒரு மென்டல் ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய மூளை திடீர்னு மந்தகாசம் ஆயிடுச்சுன்னு. ஒரு பெரிய காண்டாமிருகத்தை முழுங்கின ஒரு மலைப்பாம்பு எப்படி இருக்கும், அடுத்த மூமெண்டே இல்லை. மென்டல் ஃபிட்டிங். என்னடா எவ்வளவு வேலையா, மீதி எப்படிடா முடிக்க போறோம். எக்ஸாஷன் வந்துச்சு, மைண்ட் எக்ஸாஷன், அதிகமான வேலைகள், மென்டல் ஹேங் ஓவர். ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் அப்படியே இருக்குது. இது வந்து ஹேங் ஓவர். இது மென்டல் ஹேங் ஓவர். ஏகப்பட்ட வேலை ஒரு சின்ன மூளைக்குள்ள. குழந்தைய பத்தி பிரச்சனை, வீட்டு வேலை பிரச்சனை, நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது, அப்புறம் டிஃபன் என்ன பண்றது, சாப்பாடு என்ன பண்றது, எலக்ட்ரிக் பில் எப்ப கட்டுறது, அதுக்கப்புறம் வண்டி சர்வீஸ் எப்ப போடுறது, கார் எப்படி பண்றது, வீட்டு பில் எப்படி பண்றது, அடுத்த வாரம் வெக்கேஷனுக்கு எங்க போறது, எல்லாம் குழப்பம். வேலை பலு, உயிர்ப்பு, உயிர் ஆற்றல், வைட்டாலிட்டி ஃபிளவர் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஃபிளவர் ஹார்ன் பீம் 25 ஹார்ன், சத்தம், பீம்னா வெளிச்சம், சப்தம், சப்தம் உள்ளவான் பலவான் அப்படின்னு இருக்கு துணி சாஸ்திரத்துல. ஒருத்தர் பேசக்கூடிய மொழியை வைத்து அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறது துணி சாஸ்திரம். சப்தம் உள்ளவான் பலவான். ஹார்ன் பீம் வச்சுக்கிறவன் வெற்றியாளன். சத்தம் இருக்குது, சவுண்ட் இருக்குது, லைட் இருக்குது. நைட் ஆனா லைட் போட்டுக்கலாம், டே ஆனா சவுண்ட் போட்டுக்கலாம். லிஸ்ட்லெஸ்னஸ், கணக்கில் இல்லாத வேலையில இருந்து மென்டல் ஃப்ரெஷ்னஸ் சொல்லலாம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து கோட்டாழி முதல்ல இருந்து ஆரம்பின்ற மாதிரி எத்தனை வேலைனா நான் பாத்துறேன் அப்படின்றது ஹார்ன்பீம் உடைய ஒலியும் ஒளியும். சவுண்ட் அண்ட் லைட், பைபிள்ல சொல்லுவோம் ஃபியட் லக்ஸ் அப்படின்னு லாட்டின் வேர்டு, லெட் தேர் பி லைட். அதே பைபிள்ல லெட் தேர் பி லைட் ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு. முதலில் வார்த்தை இருந்தது, அது இறைவனாக இருந்தது. என்னோட கருத்துல ஒரு 10 வருஷமா இதுல ஹார்ன்பீம் உள்ள பார்த்ததுல இதனுடைய அருமையை யாருமே சரியா இது வரைக்கும் எழுதல, இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அதுல ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைச்சது. என்னன்னா மிக மிக நுட்பமா ஓம்கார ஒலி. உலகம் தோன்றிய பிறகு, இது பிரபஞ்சம் தோன்றவனே ஒரு ஒலி இருந்தது, ஓம்காரம் தான். ஆமீன், ஓம், ஆம், ஓ, உயும், அது எல்லாமே சவுண்ட் அண்ட் லைட். எப்போ வந்து ஓம்காரத்தை திரும்ப திரும்ப திரும்ப, ஓம்காரன்றது ஒரு சவுண்டு, அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சவுண்டை சொல்லிங்கன்னா லைட் கிரியேட் ஆகும். லைட்டுக்குள்ள டிராவல் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஒலியற்ற விஷயம் மாதிரி நீங்க ஒலியாவும் இருப்பீங்க, சவுண்டாவும் இருப்பீங்க. சைனால இருக்கிற ஏரியா ஃபுல்லா சைனீஸ் புத்திசம் சொல்லக்கூடிய அந்த ஜென் புத்திசம்னு வச்சுக்கலாம். எப்பயுமே நிகழ்நிலையில இருக்கிறவங்க, நிகழ்சனத்துல பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறவங்களுடைய ஏரியா முழுவதும் ஹார்ன்பீம் மரம் தானாக வளர்ந்திருக்கிறது. ஒரு வெரைட்டி. இது லேட்டஸ்டா ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்தேன். ஏதோ ஒண்ணு இருக்கு, இது சரியாவே நிறைய பேர் எழுதலையே, அப்படி சரியா சொல்லலையேன்னு. ஏன்னா ஏன் சரியா சொல்லன்னு அந்த அனுமானத்துக்கு வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ன்பீம் பார்த்தோம், அது 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 இல்லைன்னு தெரிஞ்சு கியூ கார்டெல்லாம் போய் தனியா போய் நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் டக்குன்னு இதுதான் ஹார்ன்பீமா இருக்குன்னு போய் பார்க்கும் போது அதே மரம் தான். அது இருந்த விதம், அது எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த எக்ஸ்பிரஷன், ஜெஸ்டர்ன்னு சொல்லக்கூடியது எனக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குச்சு. இது ஏன் வந்தது இந்த மரம், இந்த தன்மை வந்து ஆர்டிபிஷியல், அதாவது செயற்கையிலிருந்து இயற்கையாக மாற. ஒருத்தர் ரொம்ப செயற்கையா இருக்குங்க வாழ்க்கை, இயற்கையா இருக்கணும்னா ஹார்ன்பீம் மட்டும்தான். செயற்கையிலிருந்து இயற்கையா மாற இந்த மனநிலை செயற்கையான மனநிலை. நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்க, மனிதனே இல்ல, மனிதன் வந்து மற்ற மனிதர்களே பார்க்கவே இல்லை, ஒரு குழுவா இருக்கிறாங்க மனித குலகம். அங்க பாத்தீங்கன்னா இந்த மனநிலையே தோன்றாது. மென்டல் ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய மனம் மந்தகாசம், மனம் வந்து எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி நிக்காது. ஏன் வந்துச்சு இது அப்படின்னா, 24/7 24 மணி நேரம் 7 நாளும் ஹெக்டிக் லைஃப். இந்த கரெக்டா நம்ம கண்டிஷன் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க அப்படியே படம் முடிச்சு காட்டுறது. என்ன மென்டல் ஹேங் ஓவர். ஒரு வீட்டுல அப்பா எடுத்துக்கலாம், அம்மா எடுத்துக்கலாம், குழந்தைங்களை எடுத்துக்கிட்டா இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, தொழில் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தொழிற்சாலைக்கு மக்கள் அணி அணியா போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெய்யும், விவசாயம் பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்க, கேப் நிறைய இருந்தது. உணவுக்கு மட்டுமே மக்கள் பாடுபட்டான். இந்த 3 மாசம் உணவு கிடைச்சுதான், மீதி 3 மாசம் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் திருப்பி விவசாயம். அப்போ முழுவதுமான காலம் வந்து இயற்கை ஒட்டியும் உழைப்பை ஒட்டியும் உணவுக்காகவே இருந்தது.
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு, தொழில் புரட்சி வந்த பிறகு மனிதன் வந்து 8 மணிக்கு சங்கு ஊதும். சங்கு ஊதிட்டான். என்ன எதுக்கு ஊதிட்டான்னா இயற்கைக்கு சங்கு ஊதிட்டான். அதனால இப்ப போய் அதெல்லாம் ரைட்டா தப்பான்லாம் இல்ல. இப்ப அதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம், அதுல இருந்து மீட்டு கொள்ள, நம்மை செயற்கையில இருந்து மீட்டு கொண்டு இயற்கையாக என்னை பார்க்க. முதல்ல நீ இயற்கையா, நீயும் உன் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஃபேனும் டிவியும் ஒண்ணு இல்ல ராசா அப்படின்னு சொல்றதுதான் ஹார்ட்பீட். ஆட்டோமேட்டட். ஆட்டோமேட்டட்னா என்ன? ஸ்குவீஸ், ரின்ஸ், ட்ரைன்னு இதுல இருக்கு, வாஷிங் மிஷின்ல இருக்கு. அந்த சுவிட்சை போட்டா ரின்ஸ் சுத்து, ட்ரைனா ட்ரை காய வை. 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போ, 11 மணிக்கு டீ சாப்பிடு, 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிடு, 5 மணிக்கு வீட்டுக்கு வா, 7 மணிக்கு சண்டை போடு, 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிடு. இதுதான் ஆட்டோமேஷன். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இயற்கையா இருக்கிற மனிதன் இப்படி நடந்துக்குவானா? செயற்கையா இருக்கிற மனிதன் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது இதுதான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னன்னா 6 மணிக்கு இது செய்ய, 7 மணிக்கு செய்ய, எல்லாம் உலகத்துல இருக்க எல்லா கருத்துக்களையும் உள்ள போட்டு நீ என்ன பண்ணு, உனக்கு தேவையான விஷயத்த செய்துக்கோ. ஆனா இன்ட்யூஷன் என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லா தகவல்களுக்கும் இல்லாத ஒரு தகவலை சொல்றதா இன்ட்யூஷன். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்யூஷனை டெவலப் பண்ணிக்கொண்டோம். ஏன்னா இது இன்ட்யூஷன் உங்களை கை விடாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கை விட்டுரும். எப்படி? கரண்ட் எல்லாம் ஒர்க் ஆகாது, டேட்டா இல்லைன்னா ஒர்க் ஆகாது, புயல் அடிச்சு போச்சுன்னா ஒர்க் ஆகாது, வெள்ளம் வந்துச்சுன்னா நீங்க வந்து மலருடைய அறிவு மட்டும் யோசனை பண்ணிங்கனாலும் மீட்டுரும். அப்ப போய் நம்ம வந்து லேப்டாப்பை தேட முடியாது. இதுதான் வந்து ஹார்ன்பீம் சொல்லக்கூடிய தகவல். செயற்கையாக இருக்கிறது. காலையில வீட்டுல இருந்துச்சு 6 மணிக்கு இருந்துச்சு கோலம் போடுறது, டீ வச்சு கொடுக்குறது, டிஃபன் சாப்பிடுறது, டிஃபன் செய்யறது, பசங்களை ரெடி பண்றது, அதுக்கப்புறம் சாப்பாடு கட்டி கொடுக்குறது, 2 பேரும் வேலைக்கு போறது. முதல்லலாம் ஒருத்தர் தான் இருந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல, ஒருத்தன் வேலைக்கு போறது. இப்போ அப்படியே இருந்தது. அப்புறம் மண்டே மார்னிங் ஃபெட்டிக்ன்றாங்க. மண்டே வந்தாவே அப்படியே வந்து சுணக்கமா வருது. ஐயோ அடுத்த ஒரு வாரம் வந்துச்சா, ஐயோ திருப்பி ஸ்கூலுக்கு போனோமா. சனிக்கிழமை ஆனா தூங்கிட்டே இருக்குது, சனிக்கிழமை ஸ்கூல் வச்சா அது ஒரு பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை தான் அதே மாதிரி பிரியாணி சாப்பிடுறது, இல்லாட்டி வெளியே போறது, அதே ஹோட்டலுக்கு போறது. சேம்னஸ். திரும்ப 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 ஒரே விஷயத்த செய்யுது, திரும்ப 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 ஒரே நாய் வர்றது, திரும்ப திரும்ப டாக்டர் போறது, திரும்ப திரும்ப பறக்கிறது. அவ்வளவுதானே, சிம்பிள். வாழ்க்கை ஆட்டோமேஷனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதி வச்சுங்க. செமி ஆட்டோமேட்டட் மிஷின் நாம, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம. ஃப்ளவர் ரெமெடி ஹார்ன்பீம் என்ன சொல்லுதுன்னா இன்ட்யூஷன் அடிப்படையில் இயங்குங்க அப்படின்னு சொல்லுது. உங்களை செமி ஆட்டோமேஷன்ல இருந்தும் ஏஐல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து விடுறதுதான் ஹார்ன்பீம். செஸ்னட் பெட்ல எரர் இல்ல, ஃபால்ட் இல்ல, லார்ஜ் இல்ல, கான்பிடன்ஸ் வந்துருச்சு. இப்போ உந்து சக்தி தேவை. அந்த காலத்துல ட்ரெயின்ல எடுத்து நெருப்புல எரிஞ்சுனே இருக்கும், நெருப்பு அதை எடுத்து கறியை போடுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த மரமும் கட்ட பட்ட 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 படப்படம் எரியும். யாருக்கு இது தேவை? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்துருச்சு. பொட்டி கட்டணும். பொட்டி கட்டுறதுன்னா ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து சாப்பாடு கட்டணும். சாப்பாடு கட்டின்னு எடுத்துன்னு போறது, நேரம் போறது. 8 மணிக்கு அந்த காலத்துல சங்கு ஊதுனா குடுன்னு வருது. இப்போ வந்து கைய வை, ரேக வை, கண்ணை பாரு, உள்ள போ, எல்லாம் உட்காந்து மிஷின் ஸ்டார்ட். கட்சியில என்ன, முதுகெலும்பு வளைஞ்சு போச்சு, கண்ணு கெட்டு போச்சு, மூளை சூடாயிடுச்சு. நமக்கு பிறக்கிற குழந்தைங்க ஆட்டிசமா பிறகு. ஆட்டோமேட்டட் தானே, செமி ஆட்டோமேட்டடா வாழ்ந்துட்டோம் நம்ம 50 வருஷமா 40 வருஷமா. நமக்கு பிறக்கிற குழந்தைங்க செமி ஆட்டோமேட்டட் தானே இருக்கணும். ஏன் வராது? ஒரே மாதிரி கடன் வாங்கு, ஒரே மாதிரி இஎம்ஐ கட்டி, ஒரே மாதிரி வீடு கட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்ட 2வது வீடு வாங்கு. அடுத்து அர்பனைசேஷன், டைமுக்கு ஃபுட்டு, சேம்னஸ், சேம் திங். ஹாலிடே கூட ஒரே இடம், ரெக்ரியேஷன் ஒரே இடம், லெஷர் டைம் இல்ல, ஃபுட்டு ஒரே ஃபுட்டு, மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல், அப்படியே போயிடுது. மணி அச்சா சோறு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்து இது டெய்லி ஆப்ளிகேஷன் பாருங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள், ஈவினிங்ல வந்து உட்காந்து ஒரு 5 மணிக்கு உட்காந்து எந்த விதமான டிவி, லேப்டாப்பு, டேபு, ரீல்ஸு, தொடர்ச்சியான எக்ஸ்போஷர் டு கேட்ஜெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், யூடியூப்ஸ் எல்லாம் இந்த ஹார்ன்பீம்ல தான் இருக்கும். அப்படியே என்ன ஆச்சுன்னா மூளை ஜாங்கு மாதிரி, அதாவது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஃப்ரீஸ், ஜாம், சீஸ். சார் வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு சார். நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு, ஒரு உயிர்ப்பே இல்லாம இருக்கு.
உயிர் ஓட்டமே இல்லை, ஒரு ஆற்றல் இல்லை, மெக்கானிக்கல் ஆகுறது, ரொம்ப மைண்ட் டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாகி மெட்டீரியலைசேஷன் நோக்கி போயிட்டோம். அந்த காலத்துல கூட ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து மெட்டீரியலைசேஷன் இல்லை, எல்லா பொருட்களும் இருக்கு நம்ம கிட்ட. வீட்டுல பொருட்களோட பொருட்களா நாமளும் இருக்கும். 10 பொருள் இருக்கு, வீட்டுல 4 பேர் இருக்கு சார், 14 பொருள் இருக்கு சார். செல்ஃப் இம்போஸ்ட், ஷார்ட் சைட்டட்னால தெரியல நமக்கு, மிஷின் சத்தம் கேட்டு கேட்டு காது போயிடுச்சு, பார்த்து 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 கம்ப்யூட்டர் பார்த்து பார்த்து கண்ணு போயிடுச்சு, சத்தமும் கேட்கல, காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. இதெல்லாம் கண்டிஷன் இருக்குது. நானே பார்த்திருக்கேன் நிறைய ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும். நெக்கு பெயின், ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற மூளையில இருக்கிற முன்பகுதி அப்படியே சூடாகி உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம். ஏன் அப்படின்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த எந்த விஷயமும் இல்லை, ரொட்டீன் கிடையாது. ரொட்டீன், ஷெட்யூல், டெய்லி ஆக்டிவிட்டிஸ், மண்டே மார்னிங் சிண்ட்ரோம், வீட்டுல இருக்கிற எல்லா விஷயம் இந்த சேனல்ல இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லார் வீட்லயுமே இது நடக்கும். நோ நேச்சுரல் எமோஷன். சிரிக்கிறது கூட சினிமாக்காரன் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறது. ரப்பர் பேண்ட் ரொம்ப இழுத்து விட்டா அப்படி லூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மலைப்பு. இவ்வளவு வேலையா, இவ்வளவு விஷயங்களா, என்னடா பண்ணிருக்கிறோம் நம்ம, எதுக்குடா பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி. இது டெம்பரரி சிஸ்டம் தான். ஆனா போய் 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 கிரானிக்கா மாறிக்கிட்டே வருது. மீன் வந்து இயல்பா கடல்ல நீந்துகிட்டே இருக்கு, ஷெடியூல்லாம் கிடையாது அதுக்கு. ஆனா மனிதன் ஷெடியூல் இல்ல. ஒரு கட்டத்தை என்னன்னா, ஆட்டோமேஷன் இல்லைன்னா பயப்படுறான். சைனால வந்து இது சிங்கப்பூர், சைனாலாம் வேலை இல்லைன்னா செத்துறான். ஒர்க்காலிக், ஐயோ வேலை கொடுப்பான் வேலை கொடுப்பான்றான். ஸ்டடீஸ் ரொட்டீன் பசங்களுக்கு 10 செமஸ்டர், 20 செமஸ்டர், அப்புறம் 10 பாடம், 20 பாடம், எக்ஸாமினேஷன்ஸ் அந்த ரொட்டீன்ல இருக்குது. அதுல ரிலீஸ் பண்றதுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ்னர், மூளையை கூலா வச்சு, பேஷண்ட் ரொம்ப நாளா பேஷண்டா இருந்தவங்க கண்டிஷன் ஃப்ரீஸ் தன்மை, எவ்ரிடே ரெக்குயர்மெண்ட்ஸ், காய் வாங்க போனோம், வண்டியை கிளீன் பண்ணணும், வீடு பெருக்கணும், இந்த கண்டிஷன். யாருக்கு இது தேவைன்னா, ஃபார் தோஸ் ஹூ டு நாட் ஃபீல் தே ஹேவ் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் மென்டலி, மன ரீதியாக ஆற்றல் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க, பிசிக்கல்லையும் ஆற்றல் இல்லை, பேர்டன், அதிகமான சுமை அவங்க மேல இறக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒரு பார்ட்ல, பாடியில ஒரு பார்ட்ல எனர்ஜி இல்லாம இருக்குது, தேவைப்படுது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வேலையெல்லாம் முடிக்கணும், அதுக்கு இந்த ஹார்ன்பீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. வேலையை பண்ணி பண்ணி அந்த வேலையை இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றது, அதே மாதிரி உடல் பாதிப்புனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, லெஜர் டைம்ல கூட பேட்டர்னா இருக்குது, எதனா ஒண்ணு வேலை செய்யறதுக்கு கூட டீ காஃபி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்டிஷன், டிஷ்யூ டீஜெனரேஷன், அப்படி உட்கார்ந்து இருக்குது, முதுகுல இருக்கிற லம்பாரு, செர்விக்கல் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த இழைகள், முதுகு தண்டில் இருக்க இழைகள்லாம் லூசன் ஆயிருக்கிறது, வீக் வாய்ஸ், சாதாரணமா வாய்ஸே கம்மியா இருக்குது, மினிமல் எஃபர்ட், எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ், மென்டல் வீக்னஸ், அங்கங்க பிடிச்சிக்கிறது, ஸ்டாக்னேஷன் இருக்கிறது, ஜாயிண்ட் ப்ராப்ளம், எல்லாமே உட்காந்துனே இருக்கிறதுனால. அந்த காலத்துல வந்து உழைச்சு சாப்பாட்டுக்கே உழைச்சதுனால உடம்பு நல்லா திடகாத்திரமா நடக்கிறது, போறது, வர்றது, ஓடிதான். இப்போ ஒரே இடத்துல காலையில போய் உட்காந்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு அந்த சேரே வந்து ஹீட்டாகி ஓட்டையாயிடுச்சு, முடியே இல்லை, தீஞ்சு போயிடுச்சு அந்த ஹீட்ல. பாசஸ், டீச்சர், மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஷெடியூல், டிப்ரெஷன், ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறான். அந்த டிப்ரெஷன் கூட அவனுக்கு தெரியல, இழுதுருச்சு. டக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஹார்ன்பீம் வரும்போது. ரொட்டேஷன்ல இருக்கிறது, ஆக்டிவ் டைனமோ, அது உறுதியான இருக்கிறது டைனமோ, மென்டல் வேரினஸ், மூளை வந்து லூசன் ஆயிடுது அப்படியே, மூவ்மெண்ட் வந்து சீஸ் ஆனதெல்லாம் மூவ்மெண்ட் இல்லாம ஆயிடுது, டயர்ட்னஸ், ஓவர் எஸ்டிமேஷன் டாஸ்க், நிறைய டாஸ்க், மலைப்பு, இவ்வளவு வேலையை நான் எப்படி பண்றது அப்படின்னு நினைக்கிறது, மலைப்பு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்களுக்கு டயர்ட்னஸ் வந்தது, ஃபெயிலியரை பார்த்துப்பாங்க, ஐயோ நான் இந்த வேலையை செய்யாம விட்டுட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எப்படி அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்துருது. இந்த வேலையை நான் செய்யணுமே, பொறுப்புணர்வுட்டு குற்ற உணர்வு இல்லை, இந்த வேலை நான் தானே செய்யணும், இந்த வேலை நின்று போச்சுன்னா அப்படின்றது. அதே மாதிரி தள்ளி போடுறவங்க, காலம் கடத்துவது, உட்காந்து இருக்குது அப்படியே படுத்துனே இருக்குது, பெட்லேயே படுத்துன்னு இருக்கிற கண்டிஷன் தான். பேட்சுக்கு தான் இருந்தது, பெட்லேயே படுக்குது கண்டிஷன். மரத்தை வந்து ரிமூவ் பண்ணோம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், மெடிடேஷன் பண்ணோம், நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு கொஞ்சம் சோம்பலா இருக்கு, பாவம் நானு, ஐயோ என்னால முடியல, இந்த மாசம் பண்ணலாம், அடுத்த மாசம் பண்ணலாம் அப்படின்னும் போது அடுத்த பிறவில பாத்துக்கலாம், தள்ளி போடுறது. பிசிக்கல் எபிலிட்டி, மென்டல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு, ஆனா அந்த தேக்க நிலை, போர் அடிச்சு போச்சு, திரும்ப திரும்ப ஒரே செயல். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து சேர்ந்த செயல்ல வந்து போர் அடிக்காது. தன் திறன் சார்ந்த
ஒரு செயல்பாடுகளை செய்தானா இவனுக்கு போர் அடிக்காது. அதனாலதான் ரெகுலர் ஷெட்யூல்ல போய் வேலை செய்யறவங்களை விட அவங்க ஸ்கூல் டிராப் அவுட்ஸ், காலேஜ் டிராப் அவுட்ஸ் எல்லாம் அவனுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த பண்ணும்போது சூப்பரா சக்சஸ் ஆயிரும். தன் விருப்பத்துக்கு இணங்க வாங்குறான். அந்த மாதிரி ஆளுங்க கண்காணிச்சு நீங்க அவங்களுக்கு தேவையான ரெமெடி கொடுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்துருவாங்க. ஹான்பீமோட மனநிலை ஏன் உருவாயிருக்குன்னா, இல்னஸ் அதிகமான நோய் வந்ததுனால வந்தது. திடீர்னு மாற்றம், லைஃப்ல ஒரு மாற்றம் வந்ததுனாலே அது வருது. அந்த தேக்கம், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப அந்த டாஸ்க் நிறைய வேலைகள் இருக்கு, மலைப்பா இருக்க வேலைகள் அப்படின்னு. பேக் டு நேச்சர், திருப்பி உங்களை திருப்பி இயற்கையாக, இயல்பாக, இசைவாக மாற்றுதல். 30 வயசு 35 வயசு பசங்களுக்கு, மிடில் ஏஜ் இளமையான கணவன் மனைவிக்கு இந்த கண்டிஷன் வரும். இஎம்ஐ, சின்ன குழந்தைகள், வீட்டை பராமரித்தல், எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துல இந்த 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 டெண்டன்சி வந்து யங் ஃபேமிலி இருக்குல்ல, புதிதாக தோன்றிய குடும்பங்கள், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு 2 குழந்தைங்க, அவங்க 2 பேரு, அவங்களோட இஎம்ஐ, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சம்பளம், இவங்களுக்கு எல்லாம் அந்த ஆன்மீகம் ரொம்ப தேவை. அவ்வளவு எனர்ஜி ட்ரெயின், மென்டல் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க தன்னைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவாங்க, படா நம்மளால போதும்டா அப்படின்னு. டிரைவ் இருக்காது, டிராக்கிங் அப்படியே தேக்க நிலை இருக்கிறதுனால ஒரு ஒரு உத்வேகம், நோக்கம், உந்து வேகம். ஆக்சுவலா உந்து வேகம் இதுதான். டக்குன்னு கொஞ்சம் அதாவது தள்ளு தள்ளு தள்ளுன்னு கிடையாது. தள்ளுன்றது வேற ரெமடி. ஒரு தள்ளி விட்டா சல்லுன்னு ஓடுதுல, கட 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 கடன். மலையில இருந்து ஒரு கல்லை தள்ளி விட்டா எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஓடுறதுதான் ஹார்ன்பீட். டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, அங்க டக்குன்னு ஒரு முதுகு தட்டி கொடுக்கறது லார்ச், ஜெயிச்சிடான்னா ஓடுவான். இவன் லைட்டா தள்ளி விட்டா போதும், சரலுன்னு ஓடுவான். பாசிட்டிவ் ஒர்க் ஆஃப் சோல்ஸ் பர்பஸ். நான் வந்த வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. சோல் எனர்ஜி ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். நாம உலகியல் வாழ்க்கையில நடத்தக்கூடிய விஷயத்துக்கு உலகத்துல எனர்ஜி பத்தல, சோல். ஆனா அதே உங்கள் உள்ளத்திலிருந்து, உங்கள் ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய வேலை செய்யும் போது எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடித்த வேலையை செய்தா 20 மணி நேரம் கூட பண்றீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, உங்க ஆன்மாவை ஒட்டி வேலை செய்றீங்க. அதுதான் ஹாப்பி. காலையில குழந்தைங்க பெட்ல இருந்து எந்திரிக்கல, போத்தியும் படுக்குது, எந்திரிச்சு விட்டா எழுப்பி விட்டா திருப்பி சுருண்டு படுத்துக்குது, அங்க எழுப்பி விட்டா சோஃபால வந்து படுத்துக்குது, அங்க எழுப்பி விட்டா இது பண்றது கிச்சன்ல வந்து படுத்துக்குது, குளிச்சுட்டு கார்ல உட்கார வச்சா இல்ல வண்டியில உட்கார வச்சா தூங்குது. இதெல்லாம் வந்து ஹாம்பி. ப்ரோகாஸ்டினேஷன், காலம் கடத்துதல், டைஜஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ல உருவாகுது. இது எல்லாம் என்னன்னா மாடர்ன் டே மேலிஸ் சொல்லக்கூடிய நவீன காலத்தின் கொடுமைகள், அந்த மனநிலை எல்லாமே. இதன் விளைவு என்னன்னா ஏகப்பட்ட ஃபெர்டிலைசேஷன் ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமா வந்தது இதனுடைய விளைவுதான். நியூரோ டிசீஸ், ஐ ப்ரீஃப்ரண்டல் டிசீஸ், கண்ணு பாதிக்குது, ஸ்பைன் ப்ராப்ளம் வர்றது, ஒபிசிட்டி, நிறைய சாப்பிடுறது, பசங்க உட்காந்து டிவி பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது, பசங்க டேபு கையில எடுத்துட்டா சாப்பிடுறது, சாப்பிடுறத விட்டுட்டா டேபு ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுல இருந்து மீண்டுவான். இந்த மலர் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல போய் கியூ கார்டன்ல போய் பார்த்தோம். கரெக்டா அந்த மரத்தை பத்தி சொல்லணும்னா காண்டாமிருகம் எப்படி இருக்கும், அப்படி பலமா அது போய் கையை போயிட்டு எடுத்துன்னு குத்துனா கை உடஞ்சிரும். ஒரு ஆண் அழகம் போட்டியில அதை வளைச்சு அது கையெல்லாம் வந்து மெருகேறி இருக்கும், அப்படியே கட்டு மஸ்தா இருக்கும். கட்டு மஸ்தான மரம் போய் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க. கல்லு மாதிரி எனர்ஜி இருந்தா அப்படி இருக்கும். கோர்பீனியஸ் பிட்டிலஸ் அப்படின்றது ஏப்ரல் மே மாசத்துல பூக்கக்கூடியது. 20 மீட்டர் வரைக்கும், கிட்டத்தட்ட 60 அடி வரைக்கும் வளரக்கூடியது. சவுத் ஈஸ்ட் ஏரியால, தென்கிழக்கு பகுதியில நிறைய வளரக்கூடியது. பார்க்கறதுக்கு அப்படியே பளிச்சிட்டு அப்படியே ஈர்க்கக்கூடியது, சென்சேஷனா இருக்கும். ஆர்னமெண்டல், தோரணம் மாதிரி, தேர் மாதிரி இருக்கும். அது தோரணம் மாதிரி, தேர் மாதிரி, பிரமிடு மாதிரி, கோயில் கோபுரம் மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தாவே ஒரு புத்துணர்ச்சி. அயன் வுட், மசில் வுட், ஹார்ட் ட்ரீ, யூரோப்பியன் ஹார்ன்பீன்றாங்க. கார்பேனியஸ்ன்றது கார்பென்டியம்ன்ற ஒரு வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து 2 சக்கர தேருக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமான சன்ஷைனை ஈர்க்கக்கூடியது, நேச்சுரல் பிரமிட்ஸ் ஷேப் இருக்கக்கூடியது, டாஸ்லிங் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி, பயங்கரமான எனர்ஜியை அப்படியே ஆற்றலை தள்ளக்கூடியது. இது ஒவ்வொரு நாளும் நம்ம சுமத்தப்பட்ட கடமை உணர்வு என்று சொல்லக்கூடியதுல இருந்து பண்ணதின் விளைவாக ஏற்பட்ட ஆற்றல் இழப்பு, மென்டல் ஃபெட்டிக், மன மந்த நிலை அப்படின்றது, அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸ்பிரிங் சீசன்ல நார்த் வெஸ்ட் ஏரியால சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்குது.
ஃபயர்வுட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. காண்டாமிருகத்துடைய கொம்பு மாதிரி ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியது. பேக்கரியில இதனுடைய கரியை யூஸ் பண்ணிருக்காங்க. ஹீட் வந்து ஒரு கட்டை போட்டாவே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆற்றலை தள்ளிக்கிட்டே இருக்கும், பயங்கரமா ஆற்றலை தள்ளக்கூடியது. ஆற்றலை மாற்றுவதற்கு, நம்மளுடைய ஆற்றலை தெய்வீக ஆற்றலை மாறுவதற்கு, தெய்வீக தன்மை என்ற ஆற்றலை பயன்படுத்துவதற்கு இதுதான். இந்த மரத்தை வந்து அயனு கல்லு எல்லாம் மூவ் பண்றதுக்கு கீழே கட்டையை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஹார்டான விஷயம். ஒயிட் கலர் வுட் கிடைக்கிறது. அதுல டல் கிரே ஸ்மூத்தா இருக்கும் அந்த கட்டைகள். எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது. மூளைக்குள்ள ஒருங்கிணைத்தல்னா இது வந்து ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும். ஷிம்மரிங் எனர்ஜி, ஷிம்மரிங் இந்த பார்க் அப்படியே தகதகப்பு தன்மை இருக்கக்கூடியது. இந்த மரம் வந்து 2 மரத்தோட ஒட்டி ஒரு குகை மாதிரி இருக்கும், டன்னல் மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, 2 மரமும் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா 2 மரத்தினுடைய மேல இருக்கிற 2 கிளைகளும் சேர்ந்து பின்னி பிணைஞ்சு அப்படியே ஒரு பாண்ட் மாதிரி ஆயிடும். கட்டி வச்சா எப்படி இருக்கும், கட்டு மாதிரி உருவாயிடும். பிரைடட் எனர்ஜி, எலகன்ட் ஃபோக் ஃபார்ம், விரிந்து விரிந்து இரட்டைத்தன்மை. ஃபோக் பார்த்தோம் இல்லையா, அந்த மேல மரம் போய் 2ஆ பிரியும் கிளைகள், அந்த மாதிரி இருக்கிறது. பிரைடட் எனர்ஜி இருக்கிறது. ஹார்ன்பீம் வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கும். காலை எழுப்பினா ஏன்னா போடா காலங்காத்தால எந்திரிச்சிட்டேன், ஆனா அந்த இரிட்டேஷன் தான் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு காரணம். அந்த இரிட்டேஷன் இருக்கிறது. எங்க வளரும் அப்படின்னா, எந்த 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 இடத்துல வேணாலும் வளரும். தண்ணி இருக்கணும், சாயில் வந்து நிலம் வந்து ஈஸியா இருக்கணும்லாம் கிடையாது. எங்க வளரக்கூடியது. எவ்வளவு வந்து கட் பண்ணாலும், எவ்வளவு வந்து இதை பாதிச்சாலும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கு. எவ்வளவு துன்பப்பட்டாலும் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கிறது. ஹெஜ் க்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலியா பயன்படுத்திருக்காங்க. வேலியா பயன்படுத்துறதுனுடைய காரணம் என்னன்னா, 2 மரங்களோட கிளைகள் சேர்ந்து அது வந்து வேலி மாதிரியே இருக்கும். கனெக்டிங் எனர்ஜி இருக்கக்கூடியது. ஃபியூசிங் எனர்ஜி, இணைத்தல். மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே மரத்துல இருக்கும். ஃபிளவர்ஸ், மேல் ஃபிளவர்ஸ் வந்து அப்படியே எல்லாருக்கும் என்ன பாருன்னு சொல்லும். ஃபீமேல் ஃபிளவர் கீழ் நோக்கி இருக்கும். ப்ரொட்ரூடிங் டவுன்வர்ட் பாயிண்டிங் ஃபிளவர்ஸ், கீழ் நோக்கி இருக்கிறது. ஃப்ரெஷ்னஸ், அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்த்தா. மென்டல் ஃப்ரெஷ்னர். மேல் ஃபிளவர் வந்து எல்லோ கலர்ல இருக்கிறது, ஃபீமேல் ஃபிளவர் லைட்டா அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது. சீடு, விதைகள் வந்து 3 ரெக்கை இருக்கிற மாதிரி பறந்து 100 மீட்டர் வரைக்கும் போயிருக்கும். வாழ்க்கையோட இணைந்து பணியாற்றக்கூடியது, வாழ்க்கையில் வெற்றி பெற இணைந்து இருக்கிறதுக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகான ஃபிளவர். திடகாத்திரமா போய் இப்ப நின்று பாத்தீங்கன்னாவே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மரத்து பக்கத்துல நின்ன மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். அப்படி ஒரு எனர்ஜியை சொல்லக்கூடியது. மீடியம் சைஸ், அட்ராக்டிவா இருக்கும் மரம். இதுக்கோட கட்டையை வந்து மாட்டு முன்னாடி இருக்கிற யோக்கு, 2 மாட்டுக்கும் இணைக்கும் கட்டை இருக்குல்ல, அதுக்கு பயன்படுத்திருக்காங்க. நல்ல பர்பஸ், ரொம்ப நல்ல பர்பஸ் இருக்கிற மரம் அது. டன்னல் மாதிரி, அதாவது குகை மாதிரி இருக்கிறதுனால கீழே வந்து நல்ல குளிர்ச்சி இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே எனர்ஜியை வந்து அதிகமான ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தேர் மாதிரி இருக்கும், பிரமிட் ஷேப்ல இருக்கும். 30 வகையான வெரைட்டிஸ் இருக்கு இந்த மரத்துல. இலைகள் பாத்தீங்கன்னா பல்லா இருக்கும். பேப்பர் கிரீன் இலை பாத்தீங்கன்னா பேப்பர் கிரீனா இருக்கிறது. ஒலி, சவுண்ட் அண்ட் லைட். ஆஸ்திரேலியால இருக்கிற பூர்வக்குடிகள் சவுண்ட் ஏற்படுத்துவாங்க. அந்த சவுண்ட் 100 அடிக்கு அப்புறம் ஆற்றலா மாறி தகவலை போய் சேர்க்கும். அந்த மாதிரி ஹார்ன்பீமோட எனர்ஜி வந்து நம்மளுடைய மூல ஒலியை, சப்தத்தையும் வெளிச்சத்தையும், நம்முடைய உள் ஒலியையும் உள்நாதத்தையும் தெரிந்து கொள்ள உதவும். அதனாலதான் இது வந்து சைனீஸ் புத்திசத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த புத்திசத்து டெவலப் ஆன ஏரியால இதை ஹார்ன்பீமை டெவலப் பண்ணிருக்கிறாங்க. டேனின், ஆற்றல் சிதைவு இல்லாம இருக்கும். டேனின்ற ஒரு திரவம் அதுல இருந்து வருது. அது வந்து ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொன்னாங்க, இது வந்து பல உலகங்களுக்கு ஏணி அப்படின்றாங்க. அப்போ காஸ்மிக் ரெக்கார்ட்ஸுக்கு அடுத்த ரெமடியா இதை வந்து பார்க்கலாம். நிறைய ரெக்கார்ட்ஸ், அமானுஷ்யமான வித்தியாசமான தகவல்களை தரவல்லதாக இருக்கிறது. சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய ஞானத்தை தரவல்லது. உறுதியான செயல்பாடு, ஞானத்தை சொல்றது உறுதியான செயல்பாடு கொடுக்கக்கூடியது. தேக்க நிலையிலிருந்து தேரோட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம கியூ கார்டன்ல பார்த்தது. இது ஃபுல்லாவே ஹார்ன்பீம் தான். வானத்தை நோக்கி கிளைகள் எவ்வளவு மேல வந்து பறந்து விரிந்திருக்கு பாருங்க, ஆற்றலைக்கு ஈர்க்கிற மாதிரி. அது பக்கத்துல இருக்கிற இதுவை பார்த்தாவே தெரியும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹார்ட் பீம்ன்றது அதே மாதிரி கொம்பு, மாட்டு கொம்பு மாதிரி அந்த அந்த இறுகிய தன்மை இருக்கிறது. பெரிய மரம் அது. அப்படி ஒரு ஸ்ட்ரென்த். இதனுடைய முழு தன்மை அப்படின்னு பார்த்தா சென்ஸ் ஆஃப் ரிதம் அண்ட் வெரைட்டி. வாழ்க்கையில் ரிதம், வாழ்க்கையில் இசை, இசைவான இசை. என் வாழ்க்கை என்பது ஒரு இசை, ரிதம் ஆஃப் லைஃப் அப்படின்னா. வெரைட்டி,
வித்தியாசம், ஒவ்வொரு நாளும் வித்தியாசம். ஜீல், புத்துணர்வு, உந்து சக்தி. என்னோட எனர்ஜி எஸ்டிமேஷன் அதிகமா பண்ணல. ஆனா எது தெரியுமோ அதை சரியா செய்வேன். எது தேவையோ அதை சரியா செய்துட்டு போயிட்டே இருப்பேன். ப்ரிசர்விங் எனர்ஜி, ஆற்றலை வந்து கரெக்டா யூஸ் பண்றது. கரெக்டா யூஸ் பண்ணனா எனக்கு ஏன் தேக்க நிலை வருது? ஸ்பான்டினிட்டி, புத்துணர்வு, அடுத்தடுத்த கட்டம், ஃப்ரெஷ்னஸ், பயங்கரமான ஃப்ரெஷ்னஸ், இமேஜஸ் ஆஃப் பேலன்ஸ், சமநிலை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வாழ்க்கைக்கும் வேலைக்கும் ஒரு பேலன்ஸ். நமக்காக தான் வேலையாகுது, வேலைக்காக நம்ம இல்லை. இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் ஹான்பீமோட மெசேஜ். எனக்காக வேலை, வேலைக்காக நான் இல்லை. நான் எத்தனை வேலை வேணாலும் நான் மாத்தலாம். எனக்காக தான் வேலை என்ற தகவலை சொல்லுது. சேலஞ்சஸ், சவால்களை எதிர்கொண்டு நேச்சுரலா ஜெயிக்கிறது. கிளியர் ஹெட், தெளிவான தன்மை, நோ ஃபாகிங், நியூ சேலஞ்சஸ், நியூ பாசிபிலிட்டிஸ், புதிய புதிய சவால்கள், புதிய புதிய வாய்ப்புகள். ரோட் மெமரி, ரோட்டா, அதாவது ஆட்டோமேட்டடா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கிறது இல்லையா வேலை. இன்ட்யூட்டிவா, இன்னோவேட்டிவா, இன்ஸ்பைரிங்கா, அதாவது உள்ளுணர்வோடு புதிதாக பூத்திருத்தல், செழுமைப்படுத்துதல், இதெல்லாம் தான் என்னோட வேலை. ரீஇன்வென்ட் த நேச்சுரல்னஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற இயற்கை தன்மையை உருவாக்குதல். என் வாழ்வும் இந்த உலக வாழ்வும் பிரபஞ்ச வாழ்வும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்றது. அடுத்து கிளியரிங் த மைண்ட், மைண்டை வந்து கிளியரா வச்சுக்கிறது. ஒர்க் பிளேஸ்ல இது சூப்பரா ஒர்க் ஆகும். வேலை இடத்துல சூப்பரா ஒர்க் ஆகக்கூடியது. இன்னும் டாக்டர் பேட்ச் என்ன சொன்னா, யாருக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கு மீறி வேலை இங்கு தரப்படவில்லை. நம்மளாதான் நிறைய வேலையை இழுத்து போட்டுக்கிறோம். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. யாருக்கும் அதிகப்படியான வேலை உங்களுக்கு தரப்படல. அந்த அதிகப்படியான உங்களுடைய பவருக்கு மீறி எந்த வேலையும் இங்க தரப்படல. திரும்ப வந்து இயற்கையோட இணைதல், இயற்கையோட இணைதல், இயற்கையாக இருத்தல், இயற்கையோடு பரிணமித்தல். யாரெல்லாம் வந்து உலகம் வந்து நிறைய ட்ரெஜரி, நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இயற்கையாக வாழ முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ரெமெடி சூப்பரா ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில, உலகியல் வாழ்க்கையில நவீனமயத்துவமான சுத்தி இருக்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் பாத்தீங்கன்னா டிவி, ஐபேடு, ஷெடியூலு, குடும்ப வாழ்க்கை, இதை சுத்தியே தான் இருக்குது. நம்மளை நாமே இயற்கையின் ஒரு அங்கமா பார்த்தோமா அப்படின்னா இல்ல. அதை பார்க்க வைப்பதற்கு ஹான்பீம் ஹெல்ப் பண்ணும்.